வணக்கம் மாணவர்களே, ஸ்க்ரூ த்ரெட் கட்டிங் உட்புற மெட்ரிக் த்ரெட் டூல் கிரைண்டிங் என்ற தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை உட்புற த்ரெட்ஸை கட் செய்தல், உட்புற வி த்ரெட்டிங் டூலை கிரைண்ட் செய்தல், டூல் ஆங்கிள் கேஜ் அல்லது ப்ரொடெக்டர் மூலம் கோணங்களை சரிபார்த்தல். மெட்டீரியல்ஸ் அண்ட் equipment: tapping tool or tap wrench or tapping handle, cutting oil or lubricant, drill bit, screw pitch gauge. Process: Task 1: Internal thread cutting. Raw material அளவை சரிபார்க்கவும். ஜாபை 4 jaw சக்கில் சுமார் 10 mm உள்ளே பிடித்து ட்ரூ செய்யவும். எண்டை ஃபேஸ் செய்யவும். கடினமான மற்றும் விரும்பிய நீளத்திற்கு அவுட்டர் டயமீட்டர் 48 mm ஃபினிஷ் டர்ன் செய்யவும். அவுட்டர் விளிம்பில் சாம்பர் 2 into 45 டிகிரி செய்யவும். த்ரெட்டிங் கோர் டயாமீட்டரில் ஒரு துளை செய்து ட்ரில் செய்யவும். இன்டர்னல் த்ரெட்டிங் டூல் ஒரு போஸ்டில் சரி செய்து அதை சென்டர் கேஜ் மூலம் அமைக்கவும். இயந்திரத்தை 3 mm பிச்சில் ஸ்பிண்டில் ஸ்பீட் லிவரை சராசரியான வேகத்தின் 1/3 ஆகவும் அமைக்கவும். டூல் டிப்பை போரின் மேற்பரப்பில் தொட்டு கிராஸ் ஃபீட் கிராஜுவேட்டட் காலரை 0 அமைக்கவும். பிட்ச் கேஜ் மூலம் சரிபார்ப்பதன் மூலம் பிட்சின் சரியான தன்மையை உறுதி செய்யும் அதே வேளையில் தொடர்ச்சியான வெட்டுகளை செய்வதன் மூலம் M24x3 ஐ தோராயமாகவும் முடிக்கவும். ஜாபை தலைகீழாக மாற்றி டயமீட்டர் 48 mm ஆக வைத்து அதன் ரன் அவுட்டை சரிபார்க்கவும். ஜாபின் எண்டை ஃபேஸ் செய்யவும் மற்றும் ஒட்டுமொத்த நீளம் 32 mm வரை பராமரிக்கவும். அவுட்டர் விளிம்பில் 1 into 45 டிகிரி சாம்பர் செய்யுங்கள். டாஸ்க் 2: கிரைண்டிங் வி டூல். த்ரெட்டிங் டூலை கிரைண்டிங் பெட்ஸ்டல் கிரைண்டரை தயார் செய்யவும். ஃப்ரண்ட் கிளியரன்ஸ் கோணம் 8 டிகிரி மற்றும் இரண்டாம் கிளியரன்ஸ் கோணம் 20 டிகிரி ஆகியவற்றை கிரைண்ட் செய்யவும்.
5 டிகிரி பக்க அனுமதி கோணமும் 30 டிகிரி பக்க வெட்டு கோணமும் கொண்ட த்ரெட்டை கிரைண்ட் செய்யவும். மறுபுறம் கிரைண்ட் செய்யவும். கிளியரன்ஸ் கோணம் 95 டிகிரி மற்றும் த்ரெட் வெட்டும் கோணம் 30 டிகிரி. டாப் ரேக் கோணம் 6 டிகிரி மற்றும் சைட் ரேக் கோணம் 4 டிகிரி என கிரைண்ட் செய்யவும். நோஸின் சுற்றளவு 0.3 முதல் 0.5 மில்லிமீட்டர் வரை பராமரிக்கவும். ஆயில் ஸ்டோனை பயன்படுத்தி டிபர் செய்யவும். இந்த வீடியோவில் உட்புற த்ரெட்ஸை எவ்வாறு வெட்டுவது, உட்புற வி த்ரெட்டிங் டூலை எவ்வாறு கிரைண்ட் செய்வது மற்றும் டூல் ஆங்கிள் கேஜ் அல்லது ப்ரொடக்டர் மூலம் கோணங்களை எவ்வாறு சரிபார்ப்பது போன்றவற்றை கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.